சில பேருக்கு சொல் புத்தி இருக்கும், சில பேருக்கு சுய புத்தி இருக்கும். ஆனா திமுக தர்மதுரையோட ரசிக குஞ்சுகளுக்கு மூளையும் கிடையாது, புத்தியும் கிடையாது. பயோஹசார்ட் ஜாம்பிஸ் மாதிரி திரியறது தான் இவங்களுடைய வேலையே. திமுக தர்மதுரை எது சொன்னாலும் அது மட்டுமே உண்மை. அந்த திமுக தர்மதுரையை எவனா எதிர்த்து கேள்வி கேட்டா அவன் என்ன பேசுறான்னு கூட கேட்கக்கூடிய பொறுமை இல்லாத கொத்தடிமையா வாழ்ந்துட்டு இதுல தன்னைத்தானே அறிவாளின்னு நினைச்சு சுத்துறாங்க இந்த கோமாளிங்க. திமுக தர்மதுரையே கூகுள் ஆண்டவரை பார்த்து தான் உருட்டுறான்னு சொன்னா இவங்க அழறாங்க. நல்லா கவனிங்க மக்களே, ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் எழுதின புத்தகம் தப்புன்னு அவனே சொல்லியிருக்கான். புத்தகம் எழுதினவனே தப்புன்னு ஒத்துக்கிட்டு மறுபடியும் அந்த புத்தகத்தை திருத்தி இன்னொரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கான். ஆனா இது தெரியாத உருட்டு தர்மதுரை கூகுள்ல மேய்ஞ்சிட்டு வந்து அந்த புத்தகம் தான் உண்மைன்னு சொல்லி தன்னோட ரசிக குஞ்சுகளை ஏமாத்திட்டான். அது பொய்டா, தர்மதுரை சொல்றது உருட்டுடான்னு எடுத்து நான் சொன்னதுக்கு காமெண்ட்ல அழுதுட்டு இருக்கானுங்க வழக்கம் போல மூளையற்ற ஜாம்பிஸ். வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் பெங்கை. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் வழக்கம் போல பரிணாம குரங்குகளை தூக்கி போட்டு மிதிக்க போகிறோம். பரிணாமம்னா என்னன்னே தெரியாது, பரிணாமம் எப்படி படிப்படியாக உருவாச்சுன்னு டார்வின் சொன்ன விளக்கமும் தெரியாது. ஆனால் தர்மதுரையோட வீடியோவை பார்த்துட்டு அறிவியல்னா உனக்கு என்ன தெரியுமா, நீ சயின்ஸை நம்புறியா இல்லையான்னு கேள்வி கேட்க கிளம்பிடுறானுங்க இந்த ஜாம்பிஸ். பரிணாம வளர்ச்சியின் மூலமாக மனிதர்கள் உருவாகலை, பிக் பேங் மூலமாக அண்டம் உருவாகலைன்னு யாராவது சொன்னால் இந்த தர்மதுரையோட ரசிக குஞ்சுகள் காமெண்ட்ல கடிக்க வந்துடுறானுங்க. இதுவே வழக்கமாக வச்சுட்டு இருக்கானுங்க. என்னதான் 1000 ஆதாரங்களை பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டுக்கு எதிராக வச்சாலும் அதையெல்லாம் அழிச்சிட்டு இல்லைன்னா இருட்டடிப்பு செய்துட்டு எல்லா தில்லுமுழு வேலையும் பண்ணி எவல்யூஷன் தியரியே உண்மை, பிக் பேங் தான் ஆரம்பம், அறிவியலே மாதா பிதா குருன்னு உருள்றானுங்க இந்த நவீன அறிவியல் கோமாளிகள். அவனுங்களோட சேர்ந்து இந்த தர்மதுரையும் உருள்றான், இந்த தர்மதுரையோட சேர்ந்து அவனுடைய ரசிக குஞ்சுகளும் உருள்றாங்க. டார்வினுடைய பரிணாமம் பற்றிய உருட்டு புத்தகம் வருவதற்கு முன்பே ஜெர்மன் எம்பிரியாலஜிஸ்ட் வான்பர் முதுகெலும்புள்ள எல்லா மிருகங்களும் கருவில் ஆரம்பத்தில் மட்டுமே ஒரே மாதிரியான உருவ வளர்ச்சியை கொண்டுள்ளது, அதுக்கப்புறம் தான் படிப்படியா வித்தியாசம் அடையுதுன்னு சொன்னாரு. இதை இந்த அறிவியல் உலகம் வான்பேர்ஸ் லான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. டார்வினுக்கு வான்பேர்ஸ் லா பற்றி நல்லாவே தெரியும். அதனால தன்னுடைய பரிணாம கோட்பாட்டை நிரூபிக்க கருவளர்ச்சியை ஒரு ஆதாரமாக முடிவு பண்றான் டார்வின். டார்வினுக்கு நல்லா தெரியும் ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் நாம உருட்டின உருட்டு எல்லாத்தையும் குப்பையில போட்டுடும்னு. சரி, நம்ம உருட்ட உண்மையாக்க ஏதாவது தேவைன்னு தேடுறான். அப்பதான் அவன் கையில வான்பேர்ஸ் லா கிடைக்குது. இந்த விதியின் அடிப்படையில் ஹெக்கல் ஒரு கற்பனை கருவளர்ச்சி மாதிரியை வரைகிறான். வரைஞ்சு டார்வின் கிட்ட கொடுக்குறான். இந்த படத்துல முதல்ல மீன், சால்மண்டர், ஆமை, கோழி, பன்றி, இளங்கன்று, முயல், மனிதன்னு இந்த உயிரினங்களோட கருவளர்ச்சியை வரைஞ்சு இது இப்படித்தான் இருக்கும்னு உலகத்தையே நம்ப வச்சான் உருட்டு டார்வின். வான்பேர் கருவளர்ச்சியை பரிணாமத்தின் ஆதாரம்னு ஒரு நாளும் அவர் சொன்னதே கிடையாது. டார்வின் தன்னுடைய பரிணாம கோட்பாட்டை வான்பேர் கிட்ட ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் எல்லா உயிரும் வந்ததுன்னு சொல்றான். ஆனா வான்பேர் உடனே அதை ரிஜெக்ட் பண்றாரு. அறிவியல் வரலாற்று ஆய்வாளர் டிமோத்தி லெனார் டார்வின் சொன்னதை ஏத்துக்கிட்ட எல்லா டார்வினிஸ்ட் கோமாளிகளை கருவளர்ச்சி பற்றிய எந்தவித ஆராய்ச்சியும் செய்யாமல் பரிணாமத்தை ஏற்றுக்கொண்டு அதை உண்மையென்று பரப்புவது கேவலமான விஷயம்னு கழுவி வான்பேர் ஊத்தியதாக டிமோத்தி லெனார் சொல்றாரு. இன்னொரு அறிவியல் வரலாற்று ஆய்வாளரான ஃப்ரெட்ரிக் சர்ச்சில் 19ஆம் நூற்றாண்டின் ஆகப்பெரும் சல்லித்தனம் வான்பேர் கண்டுபிடிப்பை பரிணாமத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டதே, அது மட்டுமல்லாமல் இதை ஒரு ஆதாரமாக அறிவியலாளர்கள் கூறுவது மிகப்பெரிய சல்லித்தனம்னு சொல்றாரு. 1860ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த டார்வினிஸ்ட் ரசிகரான ஹெக்கல் டார்வினுக்காக இந்த படத்தை வரைஞ்சு தரான். அதையே டார்வின் தன்னுடைய தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் மற்றும் தி டெசன்ட் ஆஃப் மேன் புத்தகத்திலும் சேர்த்து வியாபாரம் பண்ணிட்டான். ஆனா டார்வின் ஒரு திருட்டு பையன்னா அவனுக்கு வரைஞ்சி தந்த ஹெக்கல் இவனை விட மிகப்பெரிய திருட்டு பையன். ஹெக்கல் உண்மையான கருவளர்ச்சியின் படங்களை வரையாம பரிணாமத்துக்கு முட்டு கொடுக்க இவன் இஷ்டத்துக்கு வரைஞ்சி டார்வினும் இவனும் சேர்ந்து பண்ண கூட்டு களவாணித்தனம் தான் இது. எம்ப்ரியோ பற்றிய முதல் ஆராய்ச்சியை மேற்கொண்டு அது பற்றிய விளக்கங்களையும் கண்டுபிடிப்புகளையும் செய்த மைக்கேல் ரிச்சர்ட்சன் 1997ஆம் ஆண்டிலேயே உலகமே வியந்து காரி துப்பிய போலிகளில் ஹெக்கல் வரைந்த கருவளர்ச்சி ஓவியமே தலை சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. காரி துப்பியதோடு நிறுத்தாம இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட சேர்ந்து உண்மையான கருவளர்ச்சி படங்களையும் ஹெக்கல் மற்றும் டார்வின் பண்ண ஃபோர்ஜரி படங்களையும் வெளியிட்டு ஹெக்கல் மற்றும் டார்வின் இந்த 2 பேரும் ஃப்ராட்கார பசங்கன்னு நிரூபிச்சாங்க.
நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, சர்வதேச அளவில் தவறுன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு உலகம் பூராவும் அதுதான் உண்மைன்னு பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடம்னு எல்லா இடத்துலையும் பரப்பி வச்சிருக்காங்க. இது பொய் என்பது கூட தெரியாத தர்மதுரை கோமாளியும் அவனோட ரசிக கோமாளிகளும் அவங்கள மிகப்பெரிய அறிவாளிகளா நினைச்சு புலகாங்கிதம் அடைஞ்சு திரிகிறாங்க. எம்பிரியாலஜிஸ்ட் வில்லியம் பெலட், ரிச்சர்ட் பி எலின்சன், ஆடம் செட்விக்னு ஏகப்பட்ட பேர் கருவின் ஆரம்ப நிலையிலிருந்தே தவளை, கோழி, எலி போன்ற எல்லா உயிரினங்களும் நம்ப முடியாத அளவிலான வேறுபாடுகளோடு இருக்கும்னு சொல்றாங்க. ஃபாசில் ரெக்கார்ட்ஸும் எம்ப்ரியோவும் எவல்யூஷன் தியரியை செருப்பால அடிச்சதால டார்வின் ரசிகர்கள் தங்களுடைய கவனத்தை மாலிகுலர் பயாலஜி பக்கம் திருப்புறாங்க. ஆனால் மாலிகுலர் ஆராய்ச்சிகளும் பரிணாமத்திற்கான சாத்தியம் துளியும் கிடையாதுன்னு கதவை சாத்திடுது. இப்போ எப்படி நாம எவல்யூஷன் தியரிக்கு முட்டு கொடுக்கறதுன்னு சிந்திச்ச விஞ்ஞானிகள் எப்படி ஹெக்கல் கருவளர்ச்சியை அவருடைய கற்பனையில் வரைஞ்சாரோ அதே போல ட்ரீ ஆஃப் லைஃப்னு விஞ்ஞானிகள் இவங்களாகவே கற்பனை பண்ணி ஒரு படத்தை உருவாக்கி இது இப்படித்தான் உருவாகியது, இப்படித்தான் மனிதர்கள் படிப்படியாக கடந்து உருவானார்கள்னு மறுபடியும் ஆதாரமற்ற உருட்டினாங்க. விஞ்ஞானிகள் ட்ரீ ஆஃப் லைஃப் சம்பந்தமா பலதரப்பட்ட மரபணுக்களை ஆராய்ச்சி பண்றாங்க. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் மாலிகுலர் பயாலஜிஸ்டான ஜேம்ஸ், மரியா, ரவி இந்த 3 பேரும் ஒவ்வொரு உயிர்களின் மரபணுவும் ஒன்றோடொன்று முரண்பட்டிருக்கு, இது ட்ரீ ஆஃப் லைஃப் கான்செப்டுக்கு சம்பந்தமே இல்லாத முடிவுகளை தருவதாக அறிக்கை வெளியிடுறாங்க. அதுவும் ஆர்என்ஏவை ஆராய்ச்சி பண்ணதுல மட்டுமே எவல்யூஷன் தியரி பல்லிழித்து விட்டதா சொல்றாங்க. டல்ஹவுசி யூனிவர்சிட்டியை சேர்ந்த உயிரியலாளர் ஃபோர்ட் டூலிட்டில் மரபணு ஆய்வின் மூலமா டார்வின் சொன்ன ட்ரீ ஆஃப் லைஃபை நம்மால உருவாக்கவே முடியாது, டார்வின் ஐடியாவை கைவிடுறது தான் ஒரே முடிவு, ட்ரீ ஆஃப் லைஃப் என்பது சாத்தியமற்றதுன்னு சொல்றாரு. 1998ஆம் ஆண்டு டாக்டர் ஓஸ் என்பவர் எல்லா உயிருக்குமான ஒரு மூதாதை என்பது சாத்தியமற்றது, பல்வேறு குழுவாக இருந்து அவற்றிலிருந்து பிரிந்துதான் உயிர்கள் உருவாகி இருக்க வேண்டுமே தவிர ஒரே உயிரிலிருந்து எல்லாம் தோன்றும் சாத்தியக்கூறு கனவிலும் கிடையாதுன்னு சொல்றாரு. மறுபடியும் 2002ஆம் ஆண்டு உயிரியல் ஆராய்ச்சிகள் டார்வின் கோட்பாட்டை மட்டுமே பிடிச்சு தொங்கக்கூடாது, அதையும் தாண்டி உண்மையை தேடி பயணிக்கணும்னு சொல்றாரு. ட்ரீ ஆஃப் லைஃப் என்பது செயற்கையான கட்டமைப்பு, அதில் உண்மை இல்லைன்னு பலர் சொல்லியும் இன்னமும் ஏன் இந்த நவீன அறிவியல் உலகம் எவல்யூஷன் தியரியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. உயிரியலாளர் கேட் ஸ்டூவர்ட் தாமஸ் டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை நிரூபிக்க ஒரு உயிரிலிருந்து மாறுபட்ட வேறொரு உயிராக வெளிவருவதை யாருமே பார்த்ததில்லை, இடத்துக்கு ஏற்றது போல தகவமைச்சு உருமாற்றம் அடைவதோ ஒரே உயிரினத்தில் பல வகைகள் இருப்பதோ பரிணாம வளர்ச்சி கிடையாதுன்னு எவல்யூஷன் உருட்டு தியரி பற்றி தெரியாத PhD கோமாளிகளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. டார்வினுடைய புக்கும் அவனுடைய தியரியும் ஒரு முழு நீள விவாதமே தவிர அதில் அறிவியல் ரீதியான எந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களும் கிடையாது. டார்வினின் உருட்டுப்படி எல்லா உயிரினமும் நாம் உட்பட ஒரே உயிரிலிருந்து உருவான பல்வேறு உயிர்கள்னு சொல்றது தான். ஆனால் இன்னி வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு எறும்பிலிருந்து ஈ உருவானதையோ பூனையிலிருந்து யானை உருவானதையோ அப்சர்வ் பண்ணதே கிடையாது. 1996ஆம் ஆண்டு அலபாமா ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் டார்வினுடைய எவல்யூஷன் தியரி பயாலஜி புக்ல எங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்காங்களோ அங்கெல்லாம் அறிவியலாளர்கள் உயிர்களின் தோற்றம் பற்றிய பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே தவிர அதை யாரும் நிரூபிக்கவே இல்லை. எவல்யூஷன் ஒரு நிரூபிக்கப்படாத பொய், அறிவியலாளர்கள் மத்தியில் ஒரு மத நம்பிக்கை போல அது பதிந்து விட்டதென ஒரு மேற்கோளை அடிச்சு வெளியிடுறாங்க எல்லா பயாலஜி புக்லையும். இதே மாதிரி 2002ல் ஜார்ஜியா மாகாணத்தின் பள்ளிகளிலும் எவல்யூஷன் வெறும் தியரி தான், அது ஃபேக்ட் கிடையாது, எவல்யூஷன் பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அனைத்து கருத்துகளையும் திறந்த மனதோடும் கவனத்தோடும் அணுகவும்னு பயாலஜி புக்ல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. உடனே டார்வின் ரசிக குஞ்சுகள் அஜெண்டாவுக்காக உயிர் வாழும் விஞ்ஞானி கோமாளிகள் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டுட்டாங்க இந்த பள்ளிக்கூடத்தின் மேல. வென்றவனே வரலாற்றை எழுதுவான், அதிகாரம் உள்ளவனே தீர்மானிப்பான்னு சொல்றது போல டார்வினிசம் என்ற அஜெண்டாவுக்கு முட்டு கொடுக்க எல்லா துறைகளிலும் ஆள் இருந்தாங்க. 2005ல் US டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கூப்பர் எவல்யூஷன் ஒரு ஃபேக்ட் தான், அது பொய்யெல்லாம் கிடையாது, அதனால பயாலஜி புத்தகங்களில் இது மாதிரி எவல்யூஷனை எதிர்த்து எந்த கருத்தும் இடம்பெறக்கூடாதுன்னு தீர்ப்பு தந்துட்டான். பல டெக்கேட் சயின்டிஸ்ட் லேப்ல செயற்கையாக கருத்தரிப்பை உருவாக்கியும் இன்று வரைக்கும் அவங்களால எவல்யூஷனை நிரூபிக்கவே முடியல. எவல்யூஷன் தியரிக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களே, அது எப்படி பொய்யாகும்னு நிறைய பேர் கேட்கலாம். எப்படி பிக் பேங் தியரிக்கு முட்டு கொடுக்க டார்க் மேட்டர், ஒயிட் மேட்டர்னு உருட்டினாங்களோ புதுசா, அதே போல பல அறிவியல் அடிமைகளை எவல்யூஷன் தியரிக்கு ஆதரவாக புது உருட்டுகளை உருட்டச் சொல்லி வெளியிட்டது தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே. நோபல் பிரைஸ் வின்னர் ஸ்டீவன் வெயின்பர்க் 2003ஆம் ஆண்டு டெக்சாஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்பீச்சில் அறிவியல் எப்படி வேலை செய்கிறதுன்னு கேட்ட கேள்விக்கு அறிவியல் என்பது அறிவியலாளர்களால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை பெரும்பாலான அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டதால் அது உண்மையாகிவிட்டதுன்னு சொல்லியிருக்காரு. யூடியூப் விஞ்ஞானி திமுக தர்மதுரை அறிவியல் எப்போதும் உண்மையை நோக்கி பயணிக்கிறதுன்னு உருட்டுவாரு.
ஆனால் அறிவியல் என்பது பெரும்பாலான அறிவியலாளர்களின் பேச்சக் அளவை பொறுத்தே பயணிக்குதுன்னு இந்த தற்குறிகிட்ட தயவு செய்து யாரா சொல்லுங்க. பயாலஜி டெக்ஸ்ட் புக்கில் எவல்யூஷன் தியரியை எதிர்த்து எந்த கருத்தும் இடம்பெறக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்ததும் அதை எதிர்த்து போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்பீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அப்பீலை அப்போஸ் பண்ணி 56 அறிவியல் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தியரி என்ற வார்த்தைக்கான பொருளையே தங்கள் இஷ்டப்படி மாற்றணும்னு வாதாடி அறிவியலையே குழி தோண்டி புதைச்ச சம்பவமும் நடந்திருக்கு. இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருப்பதே தர்மதுரை போன்ற தற்குறிகளுக்கு தெரியாது. டார்வினுக்கு முன்பே அறிவியலில் பல உயரங்களை எட்டிய 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அனாட்டமிஸ்ட் ஆண்ட்ரியாஸ் வெசாலியஸ், 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிசியாலஜிஸ்ட் வில்லியம் ஹார்வே, 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மைக்ரோபயாலஜியை நிறுவிய ராபர்ட் ஹூக் மற்றும் ஆண்டன் வான், 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிஸ்டமேட்டிக்ஸை நிறுவிய கரோலஸ், 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நவீன எம்பிரியாலஜியின் நிறுவனர் காஸ்பர் ஃப்ரைட்ரிச் வுல்ஃப், பேலியன்டாலஜியை நிறுவிய ஜார்ஜஸ் கியூவியர்னு ஏகப்பட்ட பேர் டார்வின் என்ற தற்குறி பிறக்கும் முன்பே உயிரியல்ல பல கிளைகளை உருவாக்கியவர்கள். இவங்களே எவல்யூஷன் தியரி என்பது பயாலஜியில் தேவையில்லாத ஒரு குப்பைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூகுள் கோமாளியான திமுக தர்மதுரையும் அவரோட ரசிக குஞ்சுகளும் துளி அளவு அறிவு கூட இல்லாமல் இவனுங்க மற்றவனை கேள்வி கேட்குறானுங்க. ஹார்வர்ட் பயாலஜிஸ்ட் மார்க் டபிள்யூ கிருஷ்ணர் எவல்யூஷன் தியரியையும் அது சம்பந்தப்பட்ட எதையுமே மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிசியாலஜி இந்த 3 துறையும் ஒரு பொருட்டா கூட மதிக்கல. 2ஆம் உலகப் போரில் ஆன்டிபயோட்டிக் ரிசர்ச் பண்ண அமெரிக்கன் கெமிஸ்ட் பிலிப் ஸ்கேல் டார்வினுடைய பரிணாமத்தை பயன்படுத்தி எந்த மருத்துவராலும் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. உயிரியல் சம்பந்தமா டார்வின் தியரி எந்த அறிவியல் துறைக்கும் ஒரு பயனையும் தரவே இல்லை. இது முழுக்க முழுக்க திணிக்கப்பட்ட உருட்டுதான்னு சொல்றாரு. எப்படி நாம யூடியூப்ல எது சொன்னாலும் எங்க அண்ணன் தர்மதுரைக்கு எல்லாமே தெரியும், அவர் தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு, அவரை மிஞ்சி வேற யாருக்குமே தெரியாதுன்னு தர்மதுரையின் ஜாம்பிகள் தர்மதுரை மேல ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களோ, அதே போல மாடர்ன் பயாலஜிக்கு முக்கியமான பல அம்சங்களை கண்டுபிடித்த முன்னோடிகளுக்கு டார்வின் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க நவீன அறிவியல் கோமாளிகள். ஆக இந்த வீடியோவில் நான் சொன்ன எதுவுமே தெரியாத தர்மதுரையின் ரசிக ஜாம்பிகள் தற்குறி தர்மதுரை சொல்றதை கேட்டுட்டு நாங்கள் அறிவாளிகளாகிட்டோம்னு சுத்தாம தர்மதுரை சொல்றது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சு அறிவை தயவு செய்து வளர்த்துக்கோங்க கோமாளிகளா. அறிவியலுக்கு இறக்கை கிடையாது, அதனால் அறிவியலால் பறக்க முடியாது. அறிவியலுக்கு எல்லை உண்டு, இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. காமெண்ட்ல உனக்கு அறிவியல் தெரியுமா, நீ அறிவியலை நம்புறியான்னு கேனத்தனமா கேட்காம, அறிவியல் படிக்காம அறிவியலை நம்பாம இந்த மாதிரி வீடியோலாம் போட முடியாதரா லூசு பசங்களான்னு சொல்லிக்கிட்டு விடை பெறுகிறேன்.